இப்போ நம்ம பார்க்க போகிற சம் நம்பர் வந்து 16 கொஸ்டின் படிக்கிறோம் பாருங்க. ஆன் March 31, 2017 இப்போ எண்டு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தி க்ளோஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் த கேபிட்டல் ஆஃப் மவுண்டைன், ஹில் அண்ட் ராக். அப்போ மொத்தம் எத்தனை பார்ட்னர்னா 3 பார்ட்னர். அப்போ இந்த 3 பார்ட்னருடைய க்ளோசிங் கேபிட்டல் அது முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. காரணம் என்னன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ஃப்ரம் பிகினிங் கேபிட்டலில் தான், அதாவது தட் மீன் ஓப்பனிங் கேபிட்டலில் தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். அடிஷனல் கேபிட்டல் போட்டிருந்தாங்கன்னா அந்த டியூரேஷன் எவ்வளோ வருதோ அதுக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க போகிறோம். ஆனால் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க. அப்போ நாம் முன்னாடியே ஐடியா பண்ணிடணும். அப்போ நாம் ஓப்பனிங் கேபிட்டல் இந்த சம்மில் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, மவுண்டைன், ஹில் அண்ட் ராக் stood in the books of the firm at rupees 4 lakhs, 3 lakhs and 2 lakhs respectively. Subsequently, it was discovered that the interest on capital at 10% per annum had been omitted. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எத்தனை பர்சன்ட்னா 10%. அது வந்து என்னன்னா had been omitted சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போட போகிறோம். The profit for the year amounted to rupees 1,50,000. அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1,50,000 இருக்கு. And the partners drawings had been amounted rupees 20,000. யாருக்கு? மவுண்டனுக்கு. ஹில்லுக்கு பொறுத்த வரைக்கும் 15,000 அண்ட் ராக்குக்கு பொறுத்த வரைக்கும் 10,000. கேல்குலேட்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கேட்டிருக்காங்க. இப்போ க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம வர மாதிரி இருந்தோம்னா, நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதாவது ஃபைனல் அக்கௌண்ட் போடும் போது பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட்டில் ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிப்பீங்க. ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா ப்ராஃபிட் அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நாம் கண்டுபிடிக்கிறது வந்து அங்கே பொறுத்த வரைக்கும் க்ளோசிங் கேபிட்டல் கிடையாது. ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டில் ட்ராயிங்ஸை வந்து என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் வந்து நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்டை ஆட் பண்ணுவீங்க. இங்கே க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே ரிவர்ஸ். க்ளோசிங் கேபிட்டலில் ட்ராயிங்ஸ் அமௌண்ட்டை ப்ளஸ் பண்ணிக்கணும், ப்ராஃபிட் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் தெரிஞ்சிடும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு பார்ட்னர் முதல்ல மவுண்டைன் எடுத்துப்போம். மவுண்டனுடைய கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோனா க்ளோசிங் வந்து 4 lakhs கொடுத்துருக்காங்க. அவருடைய ட்ராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோனா 20,000. அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிங்கன்னா 4,20,000. இப்போ இந்த சம்மில் அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து கொஸ்டினில் கிடையாது, அதனால் அடிஷ்னல் கேபிட்டல் போட்டு நில். இப்போ இதுலேருந்து இது வரக்கூடிய அமௌண்ட் வந்து சேம் அதே அமௌண்ட் தான் வரும். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 4,20,000 வந்துருக்கு. இப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து 1,50,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து 1,50,000 கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ரேஷியோ எதுவுமே கொடுக்கல கொஸ்டினில். அப்போ நம்ம எதில் பிரித்து கொடுக்கணும்னா ஈக்குவலாக தான் பிரித்து கொடுக்கணும். அப்போ 1,50,000 3ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ கிடைக்குதுன்னா 50,000 கிடைக்குது. இப்போ மவுண்டனுக்கு எவ்வளோ கிடைக்குது, 50,000. அப்போ 4,20,000 50,000 நான் என்ன பண்ணிட்டேன், மைனஸ் பண்ணிட்டேன். மைனஸ் பண்ணேன்னா எவ்வளோ வருது, 3,70,000 வருது. இதுதான் ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ இந்த ஓப்பனிங் கேபிட்டலுக்கு மவுண்டனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வரும்போது 3,70,000 இன்ட்டு 10/100 எவ்வளவு, 37,000. அதே மாதிரி தான் ஹில்லுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 3 lakhs. அவருடைய ட்ராயிங்ஸ் அமௌண்ட் 15,000 ஆட் பண்ணனா 3,15,000. அடிஷ்னல் கேபிட்டல் நில். அதுக்கு அடுத்த ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து டோட்டல் அதே சேம் டோட்டல் வந்துருச்சு. ப்ராஃபிட் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 50,000 மைனஸ் பண்ணனா 2,65,000. இந்த 2,65,000க்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிச்சி போட்டால் எவ்வளோ அமௌண்ட்னா 26,500. அதே மாதிரி தான் ராக்குக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 2 lakhs. ட்ராயிங்ஸ் அமௌண்ட் 10,000 ரூபா. அதை ஆட் பண்ணிங்கன்னா 2,10,000. அடிஷனல் கேபிட்டல் நில். சேம் அதே அமௌண்ட்டு. அதுக்கு அடுத்த ப்ராஃபிட் அமௌண்ட் 50,000 ரூபா. மைனஸ் பண்ணிங்கன்னா 1,60,000. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் 1,60,000 இன்ட்டு 10/100 எவ்வளோ அமௌண்ட்னா 16,000. அப்போ
ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட்டில் தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். இப்போ செக்ஷன் சம்மு நம்ம முடிச்சிருக்கோம்.